அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வாஹிலிஹி. குர்ஆன் ஓதி நம்முடைய வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் அப்படி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் குர்ஆன் ஓதி நமக்கு நிறைவேற்றி எடுத்து விட முடியும். நமக்கு எல்லாருக்கும் ஆசைகள் உண்டு. ஆசைகள் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. சிறியது பெரியதுன்னு நிறைய ஆசைகள் உண்டு. சில நபர்களுக்கு ஒரு நாளும் நடக்காத ஆசைகளும் இருக்கும். சிலருக்கு ஆசைப்பட்ட உடனே கிடைத்துவிடும். ஆனால் எப்படி பார்த்தாலும் மனிதனின் ஆசை உருவாகி கொண்டே இருக்கும். அவனுக்கு எவ்வளவு கிடைத்தாலும் போதாது. அதுதான் இந்த துனியா என்பது. அது இயல்பாகவே அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கின்றான். ஆனால் நமக்கு தவிர்க்க முடியாத ஆசைகள். சிலர் கல்யாணம் முடிந்து குழந்தை இல்லாமல் கவலைப்படுவாங்க. அவங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு குழந்தை கிடைத்தால் எனக்கு போதும், இரண்டாவது ஒரு குழந்தை இல்லாவிட்டாலும் சரி, ஒரு ஆண் குழந்தையோ அல்லது ஒரு பெண் குழந்தையோ எனக்கு கிடைத்தால் போதும் என்று. ஆனால் கல்யாணம் முடிந்து ஒரு குழந்தை கிடைத்தவுடன் அது ஆண் குழந்தை ஆனால் அவர்கள் ஆசைப்படுகிற அடுத்த விஷயம், இனி எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று. இனி ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த ஆண் குழந்தைக்கு இன்னும் ஒரு துணை வேண்டும் என்று நினைப்பாங்க. அப்படி ஆசைகள் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். இனி குழந்தைகள் வளரும்போது அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ண வேண்டும், கல்யாணத்திற்கு தேவையான பணம் வேண்டும், அதற்கு வேண்டி ஆசைப்படுவாங்க. இனி அந்த ஒரு கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்ற ஆசை வரும். இனி வீடு வந்தால் நல்ல ஒரு வாகனம் எனக்கு வாங்க வேண்டும் என்ற ஆசை. இனி வாகனம் நல்லதாக இருந்தால் அதைவிட பெரிய ஒரு வாகனம் கிடைத்தால் நல்லது என்ற ஆசை. இனி வீட்டில் 2-3 அறைகள் கூட வந்தால் இன்னும் அழகாக இருக்கும் என்று அதில் உள்ள வேலைகளை அவங்கள தொடங்குவாங்க. அந்த வகையில் மனிதனுடைய இந்த துனியா ஆசை என்பது பெருகிக்கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி இந்த மனிதனுடைய ஆசைகளில் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் ஆசைப்படாமல் சின்ன சின்ன காரியங்களுக்கு வேண்டி காத்திருக்கக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளும் நடந்து கிடைக்காது, இனி மரணம் வர என்னுடைய அந்த தேவைகள் நடந்து கிடைக்காது அப்படின்னு நினைத்து வாழ்கின்றவர்களும் உண்டு. இன்னும் சிலருக்கு அவர்களுடைய இந்த துனியாவில் உள்ள ஆசைகள் மரணம் வரை நடக்காமலேயே அவர்கள் மரணித்தவர்களும் உண்டு. அது உண்மையான விஷயம்தான். சிலருக்கு சில ஆசைகள் நடக்காமலேயே இருக்கும். அதை நினைத்து நினைத்து ஆசைப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் மரணமும் அடைந்திருப்பார்கள். எவ்வளோ விஷயங்கள் நாமே கேள்விப்படுகிறோம். அந்த அடியானுக்கு ஹஜ்ஜு செய்யணும் என்கிற ஆசை அவர்களுடைய வாழ்நாளில் அதிகமாகவே இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஹஜ் என்ற பயணத்தை அவர்கள் செய்ததே கிடையாது, மரணித்து விட்டார்கள். அதே போல் சொந்தமாக ஒரு வீட்டில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருந்து அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதே போலவே ஒரு குழந்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை, வருடங்களாக குழந்தை இல்லாமல் கடைசியில் குழந்தை இல்லாமலேயே மரணித்தவர்களும் உண்டு. அதே போலவே கடன் கொண்டு சிரமப்பட்டு கடனை அடைக்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் கடனோடு மரணமடைந்தவர்களும் உண்டு. எல்லா விஷயங்களையும் நமக்கு தாங்கலாம், ஆனால் கடனோடு மரணமடைவது என்பது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான். அப்போ நமது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்று அடைந்து கிடைக்க, இனி வாழ்க்கையில் கடன் வராமல் இருக்க, அடுத்தோர்களிடத்திலும் சென்று தனது கைகளை நீட்டாமல் இருக்கவும், தனது தலையை குனித்து நிற்காமல் இருக்க நமக்கு குர்ஆன் ஆயத்து போதுமானது. இனி பிள்ளைகளுடைய விஷயத்தில் எல்லா பெற்றோருக்கும் அதிக வேதனையான ஒரு காலம்தான் இது. சின்ன குழந்தை முதல் பெரிய பிள்ளையை நினைத்து, தனது படிப்பை நினைத்து, அவர்களுடைய எக்ஸாமை நினைத்து வருத்தப்படக்கூடியவங்க, பயப்படக்கூடியவங்க தான் எல்லா பெற்றோர்களும். முன்னாடி உள்ள காலத்தில் அப்படி கிடையாது. உம்மா அப்பா இந்த படிப்பை நினைத்து அவ்வளவு ஆசைப்பட்டதும் கிடையாது, அவ்வளவு பயந்ததும் கிடையாது. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் எல்லா உம்மாவாக்கும் பாப்பாவுக்கும் தனது பிள்ளைகளுடைய படிப்பை நினைத்து ரொம்ப அதிகமான ஆசைகள். பிள்ளைகள் ஒரு உன்னதமான நிலை அடைய வேண்டும், உயர்ந்த நிலை அவர்கள் அடைய வேண்டும். அது எல்கேஜியிலிருந்தே எல்லா உம்மாவுக்கும் இப்பொழுது ஆசை. எல்கேஜியில இருந்தே அந்த 12th வரைக்கும் எந்த ஒரு உம்மாவுக்கும் பிள்ளைகளுடைய உயர்வை பார்க்க வேண்டும். அந்த வகையில் அவர்கள் அதிகமாக துஆ செய்கிறார்கள். எந்த வகையிலும் பிள்ளைக்கு உதவியாக அவங்க இருக்க தயாராக இருக்கிறாங்க. அதை இனி கடன் வாங்கியா இருந்தாலும் சரி, அல்லது பட்டினி இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்புக்கு வேண்டி ஒவ்வொரு உம்மாவும் வாப்பாவும் தயாராக இருக்கிறாங்க. அவ்வளவு கவலைப்பட்டு சிரமப்பட்டு பெற்றோர்கள் எந்த விஷயத்தை செய்யும் தயாராக இருக்கும்போது பிள்ளைகள் படிப்பில் பின்தங்கிய நிலையில் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டி உம்மா வாப்பா இதை ஓதினால் அந்த பிள்ளைகளுடைய படிப்பில் உயர்ந்த நிலையை அவர்கள் அடைவார்கள். எங்க போனாலும் அந்த பிள்ளைகளுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போலவே ஒரு வீடு இல்லாமல் கவலைப்படுகின்றவங்க உண்டு. அதே போலவே வீட்டு வேலை தொடங்கி பாதியில் இருக்கும். நல்ல அழகான வீடு கட்டி இருந்தாலும் அது லோன் எடுத்து கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டில் படுத்து தூங்கினாலும் அவர்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஆனால் அது மனைவிக்கும் பிள்ளைக்கும் அந்த அளவில் உள்ள கவலைகள் இருக்காது. அந்த வீட்டில் உள்ள அந்த கணவனுக்கு அல்லது அந்த வீட்டில் உள்ள அந்த ஒரு ஆணுக்கு அதிக வேதனையாக இருக்கும். அப்படியே டென்ஷனோடு யாரிடத்திலும் தனது வேதனைகளையும் சொல்ல முடியாமல் நாட்களை கடத்தி விட்டு கொண்டிருப்பாங்க. அப்படி அந்த அளவுக்குள்ள கவலைகள் இல்லாமல் இருக்க, அதே போலவே டென்ஷன், தேவையில்லாத விஷயங்களுக்கு டென்ஷன், அதிகமான நோய்கள், முசீபத்து வருவது, அப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு சொல்யூஷன், எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு தான் இந்த குர்ஆனில் உள்ள ஒரு ஆயத்து.
நாம் அனுபவிக்கக்கூடிய சர்வ பிரச்சனைகளுக்கும் சர்வ துக்கங்களுக்கும் கஷ்டத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு ஆயத்தாகும் இது. நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு புனித குரானில் இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதை யாரும் நாம் செய்வது கிடையாது. மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயம் அடுத்தவர்களிடத்தில் சென்று தனது கவலை, தனது துக்கங்களை சொல்லி புலம்புவது, அழுவது. ஆனால் அதற்கெல்லாம் எந்த தேவையும் இல்லை. எல்லாவற்றிற்கும் தீர்வு புனித குரானிலேயே இருக்கிறது. குரான் ஓதி எந்த ஒரு ஹைரான ஆசையும் நமக்கு நிறைவேற்றி எடுக்க முடியும். இனி இந்த ஆயத்து ஓதுவதால் இந்த துனியா மட்டுமில்லை, நாளை நமக்கு மறுமையிலும் சொர்க்கம் என்பது உறுதியான ஒரு விஷயமாகும். இந்த ஆயத்தை வழக்கமாக ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு சொர்க்கம் என்பது உறுதியான ஒரு விஷயமாகும். அதேபோல் மலக்குகளுடைய முழு காவல் அந்த அடியானுக்கு கிடைக்கும். இனி எங்கேயும் எந்த இடத்திலும் நாம் தோற்று விடுவோம் அப்படின்னு நினைத்தாலும் மலக்குகளுடைய ஒரு காவல் நமக்கு இருப்பதாலே நாம் வெற்றி அடைந்து விடுவோம். ஆபத்தில் நாம் மாட்ட மாட்டோம். எந்த ஒரு நபராலும் நம்மை தோல்வியடைய செய்ய முடியாது. அங்கே எல்லாம் நமக்கு வெற்றி உறுதியாகும். இனி சிலர் நாமே அறியாமல் சில விஷயங்களுக்கு அவர்கள் அறியாமலேயே அவர்களுடைய காரியங்களை எடுத்து வைப்பார்கள். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆபத்து வரக்கூடிய விஷயத்துக்கு அல்லது தோல்வியை சந்திக்கக்கூடிய விஷயத்துக்கு நிறைய பணம் செலவு செய்து அவர்களுடைய முயற்சிகளை அவர்கள் எடுப்பார்கள். ஆனால் அந்த ஒரு தோல்வியில் மாட்டாமலும் அந்த விஷயத்திற்கு போக வேண்டாம் என்று மலக்குகள் அவருக்கு தெரியப்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் வழியாக மலக்குகள் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுப்பார்கள். அதே போலவே முசீபத் என்பது உருவாகாது. அதே போல் ஷைத்தானுடைய ஒரு தொந்தரவு அவர்களுக்கு ஏற்படாது. அதே போலவே நம்ம யாராவது தீய மோசமான பேச்சுகளால் பேசினால் அல்லது சாபம் தந்திருந்தால், இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் வந்திருந்து, நான் கடன் கொடுத்தேன், கடனை திருப்பி கேட்டபோது அவர்கள் எனக்கு சாபம் தருகிறாங்க, அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று. அதெல்லாம் இல்லாமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயத்தாகும் இது. திருமறை குரானில் சூரா அல் பஹ்ரா, அந்த சூறாவில் உள்ள ஒரு சக்தி மிகுந்த ஆயத்து. இந்த ஒரு இது மூலமாகவே எல்லாருக்குமே புரிந்திருக்கும். இதனுடைய மகத்துவத்தை பற்றி கூறிய போதே எல்லாருக்கும் அந்த ஆயத்து எதுன்னும் தெரிந்திருக்கும். அந்த சக்தி மிகுந்த ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி. எல்லாருக்குமே மனப்பாடம் ஆன ஆயத்து. இனி தூங்குவதற்கு தயாராகும் போது எந்த ஒரு சோம்பேறியாக இருக்கின்றவனும் கூட இந்த ஆயத்தை ஓதாமல் அவன் தூங்க மாட்டான். காரணம், ஷைத்தானுடைய ஒரு தொந்தரவிலிருந்து அவனை அந்த ஆயத்து பாதுகாக்கிறது. அதுபோல 5 நேர தொழுகை பிறகு உட்கார்ந்து ஓத நேரம் இல்லைன்னா நின்று கொண்டாவது ஓதுவாங்க இந்த ஒரு ஆயத்தை. இனி வீட்டிலிருந்து நாம் வெளியே செல்லும்போது இந்த ஆயத்தை நாம் ஓதுவோம். வீட்டிலிருந்து வெளியே செல்லும்போது இந்த ஆயத்தை ஓதாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே போலவே நாம் பயணம் செய்துவிட்டு வீட்டிற்குள் நுழையும் போது வீட்டில் யாரும் இல்லைன்னா நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு சொல்லுவோம். அதன் பின்பு ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடியவர்களாக இருப்போம். அதன் பின்பு குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதக்கூடியவர்களாக இருப்போம். இது எல்லாமே செய்யாமல் யாரும் இருக்க மாட்டீங்க, யாருமே இருக்க மாட்டாங்க என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நிறைய நிஅமத்துகளையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதேபோல் நமது வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு இயல்பாகவே கண் திருஷ்டி என்பது நமக்கு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் இந்த ஆயத்து நம்மளை பாதுகாக்கிறது. இது மட்டுமில்ல, நமது மனதில் உள்ள ஒரு தேவை நெய்யத்தாக வைத்து ஒரு கணக்கு வைத்து நாம் ஓதினால் நமது எந்த ஒரு ஹையரான ஆசையும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைத்திருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனுக்கு எல்லாம் கிடைத்திருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் சிரமம் அனுபவித்துக் கொண்டிருப்பான், கஷ்டம் அனுபவிப்பான். அந்த ஒரு விஷயம் எவ்வளவு தேடியும் அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்காமலேயே இருக்கும். நல்ல முறையில் ஒருவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், நல்ல துணையை கிடைத்திருக்கும், நல்ல சம்பாத்தியம் அவனுக்கு இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கையும் எல்லாம் அவனுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் 1, 2 ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை இல்லாத ஒரு கவலை அவனிடத்தில் இருக்கும். இனி குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையை கொண்டு அதிக வேதனையாக இருக்கும். அந்த குழந்தையை கொண்டே அதிக கவலை அனுபவிக்கக்கூடிய பெற்றோராக இருப்பாங்க. படிப்பில் மிக பின்தங்கிய நிலை. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தொழுவதற்கு சொன்னால் தொழுவதற்கே பிடிக்காது. இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் உண்டு. இனி வீடு இல்லாமல் கவலைப்படுகின்றவர்கள் உண்டு. அப்படியே வீடு இருந்தால் கூட அந்த வீட்டை பல கடன்களை வாங்கி லோன் அடைத்திருப்பாங்க. அந்த வீட்டை கட்டி முடித்த பிறகு வெளியே போக முடியாமல் வீட்டுக்குள்ளே பயந்து வேதனையோடு இருக்கக்கூடியவர்கள் உண்டு. அந்த வகையில் எந்த ஒரு வேதனையும் விலகி செல்ல, அப்படி எந்த ஒரு ஆசையும் நமக்கு நடந்து கிடைக்க, இந்த அழகிய ஷோபானுடைய இந்த மாதத்தில் நாம் 313 தடவை நெய்யத்து வைத்து ஓதுவோம். 313 தடவை எந்த ஒரு தேவைக்கும் இந்த அழகிய மாதத்தில் நெய்யத்து வைத்து ஓதிக்கொள்ளுங்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிப்போர்ட் பண்ண ஹதீஸில் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். ஒரு தடவை ஒரு நபர் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று கேட்டாங்க, எனக்கு சீக்கிரம் பலன் கிடைக்கக்கூடிய, சீக்கிரம் வேகத்தில் பலன் கிடைக்கக்கூடிய, இன்னும் அதனால் எனக்கு பயன்பட வேண்டும், அப்படி ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் நபியே என்று. அந்த நேரத்தில் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, நீ ஆயத்துல் குர்சியை வழக்கமாக்கிக்கொள் என்று. ஆயத்துல் குர்சி நீ ஓதவில்லையா, அதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ வழக்கமாக்கு என்று நமது இறை தூதர் சுட்டிக்காட்டிய ஆயத்தாகும் இது.
அதிலிருந்தே நமக்கு புரிந்து கொள்ளலாம் அதிக பவர் உள்ள ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தை அல்லாஹு தாலாவிடத்தில் இந்த ஒரு நல்ல ஒரு மாதத்தில் நாம் ஓதி துவா செய்யும் போது அதற்கு இறைவன் நமக்கு வேகமாக பதில் தருவான். சீக்கிரம் நமக்கு ஹாஜத்தையும் நிறைவேற்றி எடுத்து விடலாம். நமது இறை தூதர் நமக்கு கற்றுத்தந்த இந்த ஆயத்தை ஷோபானுடைய நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மாதம் என்று நமக்கு கற்றுத்தந்த இந்த ஒரு மாதத்தில் நெய்யத்து வைத்து நாம் ஓதுவோம். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது நெய்யத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தேவையை. பின்பு 313 தடவை நெய்யத்து வைத்து ஓதிய பின் அல்லாஹு தாலாவிடத்தில் உங்களுடைய காரியங்களை கேட்டு நீங்கள் துவா செய்யுங்கள். ஒரே அமர்வில் இருந்து ஓத வேண்டும் அப்படின்னு கிடையாது. ஒரு அமர்வில் இருந்து உங்களுக்கு முடிந்தது ஒரு 25 தடவையாவது நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பின் அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை ஓதி பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஓதி பூர்த்தி செய்த பிறகு அல்லாஹு தாலாவிடத்தில் உங்கள் காரியங்களை சொல்லி துவா செய்யுங்கள். காரணம் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு ஆயத்தாகும். ஓதி உங்களுக்கு பலன் கிடைத்தால் கண்டிப்பாக எனக்கு அதை கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அது எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஷோபானுடைய மாதத்தை நல்ல வகையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.